வணக்கம். நம்ம நாலடியார்ல இன்னைக்கு 11வது அதிகாரம் பழவினை அந்த அதிகாரம் பார்க்க போறோம். பழவினை அப்படிங்கறத ஊழ் அப்படின்னும் இவங்க சொல்றாங்க. அதாவது இந்த விளக்க உரைக்காரர்கள்ல சொல்லும் பொழுது தர்மர், பதுமனார், அதுக்கப்புறமா விளக்க உரை இதுல எல்லாம் வந்து ஊழ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஊழ் அப்படிங்கிற விதி அப்படிங்கிறது வேற, ஆஹ் கர்மா அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு தேரி இருக்கு இல்லையா? நம்ம இந்திய தத்துவ முறைகள்ல ஃபுல்லுத்துலயுமே ரெண்டு தியரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு ஊழ், அந்த டெஸ்டினி அப்படிங்கிற அந்த தியரி. இன்னொன்னு கர்மா அப்படிங்கிற தியரி. கர்மா தியரிய புத்திசமும் பேசுது, ஜெயினிசமும் பேசுது, இந்துசமும் பேசுது. சில குறிப்புகள் தேடி பார்த்த போது வேத காலங்கள்ல கர்மா தியரி பேசப்படல அப்படின்னும், கர்மா அப்படிங்கிறது பேசப்படல அப்படின்னும், பின்னாடி வரக்கூடிய உபநிடதங்கள்ல தான் அது பேசப்பட ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் கிடைக்கிறது. பிரகதாரண்ய உபநிடதம் அந்த மாதிரி காலகட்டம் உபநிடதத்துக்குமே கொஞ்சம் காலகட்டம் முன்ன பின்ன வரும் இல்லையா? அதுலதான் பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பு இருக்கு. அது தெரியாது, நம்ம தத்துவத்துல ரொம்ப முழுக்க போனவங்களாலதான் அது சொல்ல முடியும். நான் இது குறிப்புகளுக்காக தேடினதுதான். அப்போ ரெண்டு பழவினை அப்படின்னா, பழவினை முன் ஜென்மத்துல நாம செய்த வினைகள் தான் இந்த பிறவியில நமக்கு பயனாகவோ அல்லது நற்பயனாகவோ தீப்பயனாகவோ கொடுக்கிறது அப்படிங்கறது ஒரு கான்செப்ட். அது வந்து முழுக்க முழுக்க இந்திய தத்துவம் எல்லாத்துலயுமே விரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்துசத்திலயும் இருக்கு. சிரமண மதங்கள்னு சொல்லப்படக்கூடிய சமணம், பௌத்தம், ஆசீவகம் இதுலயும் அது இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். சில வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்ப பௌத்தம் கொஞ்சம் வேற மாதிரி, அதை சேத்தனா அப்படின்னு வேற மாதிரி சொல்லும். இது வந்து சமணம் என்ன சொல்லும்னா, எதுவுமே இருக்கக்கூடாது, நல்வினையும் இருக்கக்கூடாது, தீவினையும் இருக்கக்கூடாது, நில்லாக்கணும், அதை ஜீரோன்னு கொண்டு வரணும். அதை அந்த ஜீரோன்னு கொண்டு வந்தாதான் உங்களுக்கு பிறவி கிடையாது, அடுத்தது முக்தி முக்தி கிடைக்கும். இல்ல இது பிளஸ் ஆயிட்டே போகுது, தீவினையின் மைனஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னாலும் கூட நாளைக்கு நீங்க பிளஸுக்காகவும் பிறக்கணும், மைனஸுக்காகவும் பிறக்கணும். அதனால அதை வந்து நில் ஆக்குறது அப்படிங்கிறது தான் சமணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முறை. இதுலயும் அதே மாதிரிதான் பௌத்தத்திலையும் கர்மா தியரிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு தியரியா தான் இருக்கு. ஆனா ஊழ் அப்படிங்கிறது வேற. ஊழ் அப்படிங்கிறது வந்து ஆசீவகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஊழ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய நூல்கண்டு போல, ஒரு 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 உயிருக்கும் ஒரு ஒரு நூல்கண்டு அளவு உண்டு. ஆசீவகம் சொல்றது இது. ஒரு நூல்கண்டு உண்டு. அந்த நூல்கண்டை நீங்க ஒரு உச்சியில இருந்து மலை உருட்டி விட்டீங்க அப்படின்னா, ஒரு நூல்கண்டை உருட்டி விட்டீங்கன்னா, இந்த நூல்கண்டு எவ்வளவு தூரம் போகுமோ அதனுடைய அளவை பொறுத்து அந்த அளவிற்கு உங்களுடைய பிறவி நீண்டு கொண்டே போகும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க உங்களால செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. சோ அது எதுலுமே கிடையாது. அதுல வந்து உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இந்த ஊழல் அப்படிங்கறது உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதை அந்த ஊழை வந்து திருவள்ளுவரும் பேசுறாரு. ஊழ் அப்படிங்கறத திருக்குறள்ல பேசுது. ஆனா பழவினை அப்படிங்கிறது கர்மா. நாம செய்யக்கூடிய நம்மளுடைய எண்ணத்தால், சொல்லால், செயலால் நாம செய்யக்கூடிய செயல்கள் அல்லது செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள், அதுதான் கர்மா. அது வந்து ஒரு எண்ணெய் எரியும் பொழுது எப்படி அதுல பிசுக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்கோ, அது போல நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துல இருந்தும் ஒரு விதமான பிசுக்கு நம்ம மேல படிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் நம்மளுடைய அடுத்த பிறவியில நம்மோட வரப்போகுது. அதுதான் நீங்க எடுத்துட்டு போறது, என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நம்ம சொல்ற டைலாக்ஸ் அதுதான். நம்ம போகும்போது என்ன எடுத்துட்டு போவோம், நம்ம செஞ்ச அறங்களை தான் எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்க மைண்ட் செட்ல பதிஞ்சிருக்கக்கூடிய ஒண்ணு. அறத்தை போய் எடுத்துட்டு போறோம், அறம் எடுத்துட்டு போவோம், நம்முடைய தீவினைகளும் நம்மளோட வரும். அடுத்த பிறவியில அது வெளிப்படும். அடுத்த பிறவியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்வாய்ப்புகள் அல்லது தீ வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அது அந்த கர்மாவனுடைய அடிப்படையில தான் தரப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய தத்துவ மரபுல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்கு. கர்மா இருக்கு, நேரம்னு ஒண்ணு இருக்கு. நேரம் சரியா இல்லை அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த நேரம் யாரோடது? யாருடைய? என்னோட நேரம் இல்லாது. அப்ப அது ஒரு தனியான ஒரு கான்செப்ட். இந்த நேரம் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஊழிருந்தாலும் நல்ல வினைகள் செய்திருந்தாலும் அந்த நேரம் கணிந்து வரல அப்படின்னா வந்து ஒரு ஔவையார் பாட்டு கூட இருக்கு. அந்த பாடு முழுசா இப்ப நினைவுல இல்ல. என்ன பண்ணாலும் அது எப்ப பழுக்கணுமோ அப்பதான் காய் பழுக்கும். நீங்க செடியை வாங்கி நடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுல பூ பூக்கிறதும் காய் காய்க்கிறதும் உங்க கையில இல்லை. அதுக்கான நேரம் வரணும். அந்த நேரம் வந்தாதான் அது நடக்கும். எவ்வளவு அது பாடல்கள், அந்த மாதிரி பாடல்கள் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் கூட அந்த நேரம் வாய்த்தால்தான் அது நடக்கும். பருவத்தே அன்றி பழா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார் ஔவையார். அந்த பருவம் வந்தாதான் அது பழுக்கும், இல்லைன்னா அது ஒண்ணுமே ஆக. அப்ப நேரம்னு ஒரு தனியா, அது ஒரு கான்செப்ட் தனியா இருக்கு.
அது எதுக்குமே கட்டுப்படாது அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய வந்து இந்தியன் டாக்டரின்ஸ்ல வந்து நிறைய அப்படி இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை படிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம அதை எவ்வளவு தூரம் நம்புறோம் நம்பலங்கிறது செகண்டரி. பட் இந்த மாதிரி ஒரு தியரி அப்படிங்கிறது வந்து இந்திய தத்துவ மரபுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒண்ணு நம்ம பார்க்க முடியும். இது பழவினை. பழவினையை பேசுது இந்த அதிகாரம். பழவினை அப்படின்னா நம்ம என்ன முன்னாடி செஞ்சோமோ அதுதான் இந்த பிறவியில் நமக்கு வரும். அதனால அடுத்த பிறவி நிச்சயமா உனக்கு உண்டு அப்படிங்கிற பட்சத்துல நீ நல்ல வினைகளே செய்ய பழகிக்க அப்படிங்கறது அறிவுரை தான் இந்த அதிகாரத்துல வர்றது. அப்போ பழவினை எப்படி எல்லாம் வந்து நம்மளை வந்து சேரும் அப்படிங்கறத இந்த அதிகாரத்துல இருக்கிற பாடல்கள் சொல்லுகின்றன. முதல் பாட்டே ரொம்ப ரொம்ப அழகான ஒண்ணு. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு பசுக்களுடைய கூட்டம் இருந்தாலும் கன்று அதனுடைய தாய் பசுவை மிகச் சரியாக அடையாளம் கண்டு சேர்ந்து விடும். நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பசு கூட்டத்தை பார்த்தா ஒரே நிலத்துல இருக்கக்கூடிய பசு கூட்டத்தை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரிதானே இருக்கு. ஆனால் அந்த கன்றுக்கு தெரியும் அது தன்னுடைய தாய் எது என்று. அது போல நம்முடைய வினைகளுக்கு கோடான கோடி பேர் இருந்தாலும் நாம் செய்த வினைகள் வந்து கன்று பசுவை வந்து அடைவது போல நம்மை வந்து அடைந்து விடும். அதனால ரொம்ப கவனமாக இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழுங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த பாட்டு. அதான் இந்த பாடல். பல்லாவுள் உய்த்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை தொல்லை பழவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு. கிழவனை அப்படின்னா அந்த தலைவனை அல்லது அந்த அந்த உரியவனை. கிழவன் தான் உரியவன் தான். தலைவன் கிழவன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சங்க இலக்கியத்துல நிறைய பார்த்திருக்கோம். கிழவன் குற்று கிழக்கு குற்று அப்படின்னு. கிழவன் தான் உரியவன். அந்த அந்த பெண்ணுக்குரியவன், அந்த நாட்டுக்குரியவன், அந்த இதுக்குரியவன், அந்த மாதிரி தான். கிழவனை நாடி கொளர். அந்த உரியவனை நாடி வந்து சேர்ந்து விடும். பல்லாவுள் உய்த்து விடணும். பல 100 பசுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அந்த கன்றுக்குட்டி இளம் கன்று பல்லாவு உய்த்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடலை. தன்னுடைய தாயை மிகச் சரியாக அடையாளம் கண்டு போய் சேர்ந்து விடும். வல்லதாம் தாய் நாடி கோடலை தொல்லை பழவினையும் நம்முடைய முன்னே செய்த தொல்லை அப்படிங்கிறது வந்து இங்க முன்னே செய்த முன் பிறப்பிலே செய்த நம்முடைய பழவினையும் நம்மை நாடி வந்து எப்படியாவது அடைந்து விடும். முடிஞ்சு போச்சு அதெல்லாம் வராது இனிமே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எப்படி கன்றை தேடி பசுவை தேடி கன்று வந்து விடுமோ அது போல அதை நம்மை தேடி எப்படியாவது வந்து அடைந்து விடும். அதனால நீங்கள் செய்யக்கூடிய வினைகள்ல கவனமா இருங்க. அது வந்து நல்வினையா தீவினையா அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை செய்யுங்கள். எனவே நல்வினையை செய்யுங்கள், தீவினைகளை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடலினுடைய பொருள். பல்லாவுள் உய்த்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை தொல்லை பழவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு. அந்த முற்பிறவில எவன் செய்தானோ அதுக்கு உரியவனை நாடி அந்த வினைகள் வந்து அடைந்து விடும். எப்படி பசுவை நாடி கன்று வருகிறதோ அது போல. அதனால பார்த்து செய்யுங்கள், எதுவானாலும் பார்த்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு நிறைய பாடல் வந்து இருக்கு. இன்னிலையில இருக்கு. அதுக்கப்புறமா அறநெறியில இருக்க ஒரு பாட்டு இருக்கு. பெற்றி கருமம் பிழையாமல் செய்குறின் பற்றின் கண்ணில்லாது அரண் செய்க மற்றது குன்றா புகழ் நிறுத்தி போய் பிறந்த ஊர் நாடி கன்றுடை தாய் போல வரும். அதேதான் அதே மீனிங்ல தான் அறநெறியினுடைய பாடல் சொல்லுது. அதனால ஒரு நியூட்ரல் பாவத்திலேயே செய்யணும் அப்படிங்கிறதுதான் சமணம் சொல்றது. முக்கியமா அது நியூட்ரலா இருக்கிறது. ரொம்ப அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறதும் இல்ல, ரொம்ப துக்கப்பட்டுக்கிறதும் இல்ல அப்படிங்கிறது சமணம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொடை. எதுவுமே ரொம்ப பெரிய அப்படி சந்தோஷம்னா அப்படியே வந்து மகிழ்தலும் இல்லை, ரொம்ப துக்கம்னா அதுக்காக வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதும் இல்லை. அப்படி ஒண்ணும் இல்லாம சமபாவத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சமணம் எப்பவும் சொல்லக்கூடியது. அப்பதான் வந்து ஏன்னா அதுதான் முன்னாடி பார்த்த மாதிரி நல்வினையும் அக்குமுலேட் தான் ஆகும், தீவினையும் அக்குமுலேட் தான் ஆகும். அதனால இது இல்லாம இருக்கிறது தான் சரியானது. ஆனா அது எப்படி நம்ம மனிதர்கள் எப்படி அதை செய்ய முடியாது, கஷ்டம்தான். ஆனால் இந்த வினைங்கிற கான்செப்ட் இருக்கு. சரி, அடுத்த பாடல். சில பேருக்கு மட்டும் எதெல்லாம் இப்படி வாய்க்குது, சில பேருக்கு மட்டும் எல்லாமே அப்படியே கிடைச்சிருது, எல்லாமே நல்லாவதான் அமைஞ்சிருது, முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் நல்லாவே இருக்கு, அப்புறம் திடீர்னு சில பேருக்கு நல்லா இருக்காங்க போயிடுது. இப்படி பல கேள்விகள் நமக்கு வரலாம் வாழ்க்கையில. ஏன் இதெல்லாம் நடக்குது? நல்லா இருக்கிறவங்க ஏன் வந்து ஒண்ணுமே இல்லாம திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க? ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க திடீர்னு பெரிய ஒரு வாழ்வான வாழ்வு அவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. எப்படி இதெல்லாம்? அப்படின்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன விடை இருக்க முடியும்?
அவர்கள் செய்த பழவினை தான் காரணம் அப்படிங்கிற ஒரே விடைதான் தராங்க. இதுக்கு வேற எந்த லாஜிக்கான வேற எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அது அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான பதிலா இருக்கு. அதுதான் இந்த பாடல். உருவும் இளமையும் உன் பொருளும் உட்கும் ஒரு வழி நில்லாமை கண்டும் ஒரு வழி ஒன்றேயும் இல்லாதான் வாழ்க்கை உடம்பு இட்டு நின்று வீழ்த்தக்கது உடைத்து. உருவுனா வடிவ அழகு, அழகு வடிவ அழகு, இளமை. ஒன் பொருள்னா வழக்கமான செல்வம், ஒள்ளிய பொருள், ஒளி மிகுந்த பொருள், நிறைய ஏராளமான செல்வம். உட்கும், உட்கும் அப்படின்னா மதிப்போடு, இவங்க இந்த மாதிரியான ஒருத்தங்களா அப்படிங்கிற மாதிரியான உட்கும்னா பெருமதிப்போடு ஒருவர் பார்க்கக்கூடிய நிலை, இந்த மேலான சமூகத்தில் மேலான நிலை. இது எல்லாமே ஒருவருக்கு ஒரு எல்லாமே எல்லாம் இருக்கு. ஆனால் இது தொடர்ந்து அப்படியே இருக்குமா போயிடுமா அப்படின்னா தெரியாது. திடீர்னு போனாலும் போயிடலாம். உருவு போகும், இளமை போகும், செல்வம் போகலாம், மதிப்பு போகலாம், எதுவானாலும் போகலாம். ஒருமைப்பட்டு நில்லாது கெடுதலை அறிந்திருந்தும் கூட இந்த பிறப்பிலேயே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த பிறவில இப்படி இப்படி இருந்தும் கூட அது இல்லாமே போயிடுறத நம்ம நிறைய பேருக்கு பார்க்கும்போது ஒன்றேயும் இல்லாதான் வாழ்க்கை உடம்பிட்டு நின்று வீழ்த்தக்க உடைத்து. அப்போ அடுத்த பிறவில இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இதுக்கு நல்ல நல்ல தன்மைகளை நல்ல வினைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் வீணே கழிபவன் என்பவன் இறங்கத்தக்கவன். இப்போ ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, அது திடீர்னு போயிடுது அப்படின்னா அது அது வினையினுடைய காரணம் தான். அப்போ ஒண்ணுமே இல்லாம வாழனுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஏதோ கொஞ்சம் செஞ்சதுனாலதான் ஓரளவுக்காவது கிடைச்சது. ஒரு சில வருடங்களுக்காவது அதெல்லாம் கிடைச்சது. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை பிற்காலத்துல என்னவாகும், அடுத்த பிறவில என்னவாகும்? அப்போ அது இறங்கத்தக்கது. அப்போ நமக்கு ஓரளவுக்காவது நல்ல நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில நல்ல வினைகளை செய்திருக்க வேண்டும். அதனால பழவினையின் காரணமா தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது அப்ப அடுத்த பிறவிக்கு இந்த பிறவில ஏதாவது செஞ்சுக்க வேண்டாமா? ஒண்ணுமே செய்யாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே செய்யாம வாழனுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. நின்று வீழ்த்தக்கதுடைத்து. இந்த இந்த உடம்பு இருக்கும் பொழுதே நாம அதுக்கான நல்ல பயன்களை செய்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அடுத்ததுதான் நம்ம இங்க பெரும்பாலும் இந்த பிரசன்ட் வாழ்க்கைய நம்மளுடைய நிறைய தத்துவங்கள் பேசுறது இல்லை. இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படிங்கறத பெரும்பாலும் நீதி நூல்கள் மறுமைக்கு சொல்றோம், அல்லது மேல் உலகத்துக்கு போறது சொல்லும், அல்லது அடுத்த பிறவியில சொல்லும். அப்போ நம்ம இப்ப வாழறதே அடுத்த பிறவிக்கான வாழ்க்கை தான். அடுத்த பிறவிக்கு நம்ம இது செய்யணுமே அது செய்யணுமே அப்படிங்கிறதுதான் நீதி நூல்கள் சொல்லக்கூடிய பெரும்பாலான இது. இப்போ இப்படி வாழு அப்படின்னு சொல்றதும் இருக்கு. ஆனால் பெரும்பாலும் அடுத்ததுக்கு நம்ம ஏதாவது சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை தான் நீதி நூல்கள்ல காணப்படுகிறது. அப்போ இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவனுக்கு இதெல்லாம் வாய்க்கிறது என்பது அவன் முற்பிறவில செய்த நல்வினைகளின் காரணமாகத்தான். அது இருக்கும், ஆனா போகும், அது வேற விஷயம். ஆனால் அப்படி எல்லாத்தையும் பார்த்தும் ஒன்றுமே செய்யாதவனுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கை தானே. அதுல அவன் ஏதாவது செய்ய வேண்டாமா? அப்படி செஞ்சாதானே அடுத்ததுக்கு உனக்கு பயனுடையதாக இருக்கும். அப்ப செய்யாம வாழறது ஒரு வீணான வாழ்க்கை. நின்று வீழ்த்தக்கதுடைத்து. சும்மா இருக்கு, உடம்பு இருக்கு, அவ்வளவுதான். அதனால எந்த பயனும் இல்லை, எந்த நற்செயல்களும் யாருக்கும் எதுவும் செய்யறது இல்லை, ஈகை இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ அது அது ஏதோ வந்தான் போனா இருந்தான் போனா அப்படிங்கிற மாதிரி கணக்கு தானே ஒழிய அதை ஒரு வாழ்க்கை என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறதா இந்த பாடல் சொல்லுது. உருவும் இளமையும் ஒன் பொருளும் உட்கும் ஒரு வழி நில்லாமை கண்டும் ஒரு வழி ஒன்றேயும் இல்லாதான் வாழ்க்கை உடம்பிட்டு இன்று வீழ்த்தக்கதுடைத்து. அதாவது நல்லா பிறக்கிறதுக்கு தவம் பண்ணிருக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்க்கலாம், நல்லா பிறப்பதற்கு மானிடராக பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். அந்த மானிடராக பிறந்த பின்னும் இதெல்லாம் நல்லபடியாக அமைவதற்கு இன்னும் தவம் செஞ்சிருக்கணும். இதெல்லாம் நீடித்து நிற்பதற்கு இன்னும் கூடுதலா தவம் செஞ்சிருக்கணும். சோ இப்போ இதெல்லாம் இருக்கணும். இந்த 4 வகையான தவம் இருந்தாதான் அரிதறிது மானிடராய் பிறக்க முடியும். அதுல நல்ல நல்ல விஷயங்களை செய்பவர்களாக நல்ல வாழ்க்கையுடையவர்களாக இருப்பதற்கு இன்னும் தவம் பண்ணிருக்கணும். அது நீடிச்சு நிக்கணும், எப்பவுமே அது இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் தவம் பண்ணிருக்கணும். சோ இது ஒரு பெரிய வாழ்க்கை, தவ வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நீங்க அடுத்த பிறவில ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்படிங்கறதா இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒன்று. சரி, அடுத்தது ரொம்ப அழகான பாட்டு. யாராலையும் இதை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த வினையை யாராவது செய்ய முடியுமா? ஏதாவது தடுத்து நிறுத்தியோ அல்லது அதனுடைய மடை மாற்றியோ
அல்லது இதெல்லாம் என் கணக்குல வேண்டாம், வேற யார் கணக்குல அது எழுது அப்படின்னும், இல்ல கொஞ்சம் கழிச்சு விடுங்களேன் இதுல இருந்து அப்படின்னு தான் பண்ண முடியுமா? கொஞ்சம் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா? இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. எதுவுமே வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்ன செய்தீர்களோ அது உங்களுடைய கணக்கில் எழுதப்படும். அதை நீங்கள் கழித்தே அதை வந்து கொஞ்சம் அது தீர்ற வரைக்கும் நீங்க வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுதான் இந்த பாடல் சொல்வது. உரற்பால நீக்கல் உருவார்க்கும் ஆகா, உருவர்க்கும் ஆகா, சாரி, உருவர்க்கும் ஆகா. பிறர்பால அணையவும் அன்னவா, மாறி வரப்பில் தருவாரும் இல்லை, அதனை சிறப்பில் தணிப்பாரும் இல்லை. மழை பெய்ய வேண்டிய காலத்துல பெய்யணும், பெய்யாம போகுது. யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுவா வந்தாதான் உண்டு மழை. மக்க இன்னும் ஒரு நம்ம இதுல ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, வந்து குழந்தை பிறப்பும் மழையும் வந்து யாராலையுமே மகேசனால கூட கடிக்க முடியாது அப்படின்னு. அப்படி ஒரு பழமொழி உண்டு. மக்கட் பிறப்பும் மழை வருதலும் மகேசனுக்கும் தெரியாது. அப்படி மகேசன் இறைவன், இறைவனுக்கு கூட தெரியாதான். இப்ப நம்ம கணிக்கிறோம், அந்த நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் வரும்னு. ஒரு பூகம்பம் வருதான்னு பார்க்க முடியும், மழை வருதான்னு பார்க்க முடியும், அளவு பார்க்க முடியும், எல்லாம் பார்க்க. ஆனா அது வராம போச்சுன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ மாறி வரப்பில் தருவாரும், மாறி வறண்டு போகும் என்றால் அந்த மழையை தருவிக்கக்கூடியவர்கள் அல்லது தரக்கூடியவர்கள் யாராவது உண்டானா இல்ல, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால் அதனை சிறப்பில் தணிப்பாரும். அதுவே கொட்டி தீர்த்துச்சு, போருங்கிற அளவுக்கு பெஞ்சாச்சு, ஆனா இன்னும் மழை கொட்டுது, அதை நிறுத்த முடியுமா அப்படின்னா நிறுத்த முடியாது, யாராலையும் நிறுத்த முடியாது. அதுவா வரும், அதுவா போகும், அவ்வளவுதான். அப்போ நீங்கள் செய்த செயல்களுக்குரிய பலன்கள் உங்களை வந்து அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. உரற்பால நீக்கல் உருவர்க்கும் ஆகா. உரற்பால நீங்கள் செய்தவற்றுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. உரற்பால நீக்கல், அதை நீக்கி விடுங்கள். எனக்கு போதும், இவ்வளவு நல்லது இருக்கு, எனக்கு போதும், நான் நிறுத்திக்கிறேன் இதோட அப்படின்னு நீக்க முடியுமா? அல்லது ஏன் இப்படி ஒரு மாதிரி வாழ்க்கை போகுது, சரியாவே இல்லையா, சரி பண்ண முடியுமா? உருவர்க்கும் ஆகா. உருவர்னா தவமுடையவர்கள், தவமுடையவர்களால கூட அதை மாத்த முடியாது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்ததுன்னா வந்ததுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. உரற்பால நீக்கல் உருவர்க்கும் ஆகா. பிறற்பால அணையவும். அதே ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது அப்படின்னா அதை யாராவது தடுக்கவே முடியாது. எனக்கு இது வேண்டாம், அந்த தகுதிக்கு நான் இல்ல, இந்த தகுதி எனக்கு இல்ல, எனக்கு வேண்டாம் இது அப்படின்னாலும் அது உங்களை விடாது. பிறற்பால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஒரு யாராலையும் அதை தடுக்க முடியாது. நீங்கள் அனுபவிக்க வேண்டியவற்றை தடுப்பதோ அல்லது பெற வேண்டியதை வேண்டாமல் இது வேண்டாம் எனக்கு என்று சொன்னால் அதை தடுப்பதற்கோ தவமுடையவர்களால் கூட செய்ய முடியாது. எப்படி மழை வறண்டு போனால் அதை வரவழைக்க முடியாதோ, எப்படி மழை பெரிதாக கொட்டி தீர்த்தால் அதை நிறுத்த முடியாதோ, அது போலதான் நம்முடைய பழவினை என்பதும். அதை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதுதான் அந்த அந்த மனநிலை தான் வாழ்க்கையை ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ வைக்கும். இதுதான் இதான் எழுதியிருக்கு. அது நம்ம இது வந்து இந்த வசனம் வந்து இந்தியாவில பேசப்படாத இடமே கிடையாது. தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்க போகுது. ஏற்கனவே எழுதி வச்சுட்டா, இனிமே மாத்த போறோம். இதெல்லாம் நம்ம அன்றாடம் பெரும்பாலும் கேட்கக்கூடிய வார்த்தைகள். சோ இப்படிதான் இந்த வாழ்க்கை. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த தத்துவம் வந்து இந்திய மனங்கள்ல அப்படியே கட்டமைக்கப்பட்டது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த கர்மா தியரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தியரியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால யாராலையும் எதையுமே தடுக்க முடியாது. இதுக்கு அழகான ஒரு பழமொழி இதே மாதிரி இருக்கு. வேண்டினும் வேண்டாவிடினும் முரற்பால தீண்டா விடுதல் அரிது. உங்களை தீண்டாமல் அது விடாது. அது எப்படி இருந்தாலும் வந்துடும். நம்ம சிலப்பதிகாரத்துல பெரிய இதுல பார்த்து முடிச்சது அந்த ஒரு இதுதான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நீங்கள் எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் உங்களுடைய ஊழ்வினை உங்களை தேடி வந்து அடைந்து விடும். அதனால எனக்கு ரொம்ப அழகான பாட்டு கூட இருக்கு, திருக்குறள்ல ஒண்ணு இருக்கு, ரொம்ப அழகான குறள் அது. பரியினும் ஆகாவாம் பாலல்ல, உய்த்து சொரியினும் போகாதம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்கள் என்ன கெஞ்சு கேட்டாலும் உங்களுக்கு உரியது அல்லாதது உங்களை நாடி வரவே வராது. நீங்க தவம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் உங்களுடையது என்றால் அது உங்களை விட்டு சொரியணும், வேண்டாம் போ அப்படின்னு தள்ளி விட்டா கூட அது உங்களை விட்டு போகாது. அதனால வினை என்பது அவ்வளவு வலிமையானது, அதை யாராலும் எதுவும் மாற்றிவிட முடியாது அப்படிங்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கர்மா தியரியில இருந்து விதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனித அவதாரம் எடுத்து வரக்கூடிய இறைவர்களுக்கும் அதுதான் விதி. இப்ப ராமன் காட்டுக்கு போனோம், அவ்வளவு பெரிய அவன் சக்கரவர்த்தி அவன். ஆனா அவனுடைய விதி என்ன? அவன் ராமாவதாரத்துல அவனுடைய விதி வந்து அவன் காட்டுக்கு போனோங்கிறது தான்.
கடைசியில அவன் சரையு நதியில விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறான், அது விழுந்து இறந்து போறான் ராமன் அப்படிங்கிறது அவனோட விதி. அது கடவுள் மனிதனாக வந்தாலும் அதால ஒண்ணும் பண்ண முடியாது. ஈவன் இன்ஃபேக்ட் இன்னும் ஆழமா போனோம் அப்படின்னா விதி என்பதை கடவுளாலும் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கு. அல்லது மாற்ற முடியும். ஒரு ஒரு கொஞ்சம் பக்தி இலக்கிய காலம் வந்த போது கொஞ்சம் நமக்கு லாங் ரோப் கொடுப்பாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் கொஞ்சம் மாத்த முடியும், உன்னுடைய வினையை நீ ஒண்ணும் பெருசா இது பண்ணிக்க முடியாது, ஆனா அதனுடைய எஃபெக்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்க முடியும், அதுக்கு இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணா பரவாயில்ல அப்படிங்கிற உங்களுடைய இதை மாற்ற முடியாது. ஆனா கொஞ்சம் தாங்குற வலிமையை கொடுக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் அதை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு திறனை கொடுக்கக்கூடிய தன்மையை கடவுள்களால வழங்க முடியும். ஆனால் அதை முழுமையாக நீக்குவது என்பது கடவுளுக்கும் இல்லை. அப்போ இந்த கர்மா தியரி வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது கடவுளோடு சம்பந்தமே இல்லாதது. கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் வேற, கர்மாங்கிறது வேற. நம்ம செஞ்ச கர்மாக்கு நம்ம தான் பலன், நம்ம தான் அதுக்கு அதிகாரி. ஊழ் அப்படிங்கிறது வேற. சோ இது மாதிரி வித்தியாசமா நிறைய கலந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து சமண நூல் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சமணம் வந்து வினையை ரொம்ப தீவிரமா நம்புது. தீவிரமாக நம்பக்கூடிய ஒரு சமயம் சமண சமயம். நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினை அப்படிங்கிறது வந்து கணக்குல எழுதப்படும் அப்படிங்கிறது சமண சமயத்துல இருந்து கூட இதுல வந்திருக்கலாம், இந்து சமயத்துக்கு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேத காலங்கள்ல இந்த கர்மா தியரிங்கிறது இல்லை அப்படிங்கிற குறிப்புகள் காணப்படுது. சரி, இதுதான் இந்த 3வது பாட்டு. மழை பெய்தாலும் தடுக்க முடியாது, வறண்டாலும் பெய்ய வைக்க முடியாது. அது போலதான் நம்முடைய வினைகளும். யார் நீங்கள் கஷ்டப்பட்டால் அதை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்கள் சுகித்திருந்தால் அதை யாரும் முடியாதுன்னு தடுக்கவும் முடியாது. சோ அதுதான் பழவினையினுடைய பலன் அப்படிங்கிறார். சரி சரி, இப்போ எவ்வளவோ நாட்டுல வந்து அநியாயம் நடக்குது, நல்லவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கிட்டவங்க நமக்கே தெரியும் ரொம்ப மோசமானவங்க, இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாழ்வு கிடைக்குமா, இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வாழ தகுதியானவர்கள் தானா அப்படிங்கிற கேள்வி பலரை பார்த்து நமக்கு வந்தாலும் கூட இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுடைய வினைப்பயன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இதுக்கு பதிலே கிடையாது. சோ இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரவர்களுடைய விதிப்பயனை அவரவர்கள் அனுபவிக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுதான் இதுக்கான பதில் அப்படிங்கறதுதான் இந்த பாடல். திணை துணையர் ஆகி தம் தேசு உள்ளடக்கி பனைத்துணையார் வைகளும் பாடழிந்து வாழ்வர் நினைப்ப கிடந்து எவனுண்டாம் மேலே வினைப்பயன் அல்லார் பிறர். பனைத்துணையார், பனைத்துணை அளவுக்கு பெருமை பெற்றிருந்தவர்கள், நல்ல ஓங்கி வளர்ந்த பனைமரம். நிறைய பனைமரத்தினுடைய போட்டு வருது இல்ல இதுல, நாலடியார்ல நிறைய அடிக்கடி பனைமரம் பேசப்படுகிறது. பனைத்துணையார், பனைத்துணை அளவுக்கு பெருமை பெற்றிருந்தவர்கள். பொய்களும் பாடழிந்து, ஆமா போர்த்து பாட்டு, அந்த போர்த்து பாட்டு தான் பாக்குறோம். இது 5, இதுதான் 4வது பாட்டு. 5ன்னு தப்பா போட்டிருக்காங்க நம்பர் அவங்க நினைக்கிறேன், இல்ல நித்யா? 4வது பாட்டு திணைத்துணையர், என்னோட புக்ல அப்படிதான் இருக்கு. 5வது பாட்டு பல்லான்ற கேள்வி. உடற்பால நீக்கல் 3வது பாட்டு. இந்த புக்ல இப்படிதான் இருக்கு. அப்ப நீங்க 2வது பாட்டு என்ன போட்டீங்க? 3வது பாட்டு போங்க. ஓ, ஒவ்வொரு இதுல வந்து ஒரு இது வந்து பழைய புக் இல்லையா, அதனால இது 3வது பாட்டை வந்து 7வது பாட்டா வச்சிருக்காங்கன்னு ஒரு குறிப்பு நான் பார்த்தேன். 7வது பாட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். வளம்பட வேண்டாதார். கரெக்ட். ஏன்னா இந்த புக்ல ஒரு குறிப்பு கீழே இருக்கு, அடுக்கும் போது அதை வந்து மாற்றி சில சில பாட புத்தகங்கள்ல அவை மாற்றி அடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கு. அப்ப நம்ம 3வது பாட்டை பார்த்து வந்து 7வது பாட்டு அது. அப்போ நான் என்னோட புக்ல இருக்கிற 3வது தான் நான் நடத்தினேன். இல்ல 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 3வது பாட்டு வந்து 3வது பாட்டு எடுங்க. உருவும், அது வந்து 2வது. உரற்பால நீக்கல் வளம்பட வேண்டாதார். ஒரே நிமிஷம், ஏன்னா ஒரு குறிப்பை நான் படிச்சேன். திணைத்துணையர் ஆகிதான் 4வது பாட்டு. 7வது பாட்டு வந்து வளம்பட வேண்டாம். வளம்பட வேண்டாதார் 7வது பாட்டு. வளம்பட வேண்டாதார் யாரும் இல்லை. இது 3வதா சொல்லிருக்கீங்க இல்லையா, இது வந்து இதுல இந்த என்னோட புத்தகத்துல இது 7வது பாட்டு. அப்ப நான் இந்த பாட்டுக்கு நான் மீனிங் சொல்லிடுறேன். வளம்பட வேண்டாதார் யாரும் இல்லை, அளந்தன போகம் அவரவர் ஆற்றான் விளங்காய் திரட்டினார் இல்லை களங்கனியை காரண செய்தாரும் இல்லை. நல்லவேளை, தேங்க்யூ மேம். ஏன்னா இந்த புக்ல அப்படி ஒரு குறிப்பு இருந்தது. நான் எல்லா புக்லயும் இந்த மாதிரி இந்த வரிசையில தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வளம்பட வேண்டாதார் யார்? செல்வம் உண்டாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள் யாராவது இந்த உலகத்துல உண்டா?
இல்ல. ஆனால் நீங்க நினைக்கிறபடி எல்லாம் உங்களுக்கு செல்வம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. உங்களுக்கு எவ்வளவு அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுதான் கிடைக்கும். வளம் பட வேண்டாதார் யார்? வளம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் அல்லது செல்வ வளம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அளந்தன போகம் அவரவர் ஆற்றான். அவரவர்கள் செய்யக்கூடிய வினையினாலதான் அவரவர்களுடைய செல்வ அளவு அளக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சாப்பிடுற அரிசியில நம்ம பேர் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது இப்போ இஸ்லாம்ல அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுற அரிசியில நம்ம பேர் இருக்கு. அது இல்லைன்னா அது நமக்கு நம்மளே சமைச்ச உணவு கூட நம்ம சாப்பிட முடியாத நாட்கள் எவ்வளவு ஆயிருக்கும். நமக்கென்று செய்யப்பட்ட உணவு நம்ம சாப்பிடாம வேற யாருக்கும் கொடுக்குற நிலைமையெல்லாம் வரும். அப்போ அது எனக்கான உணவு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மூச்சு காத்து இத்தனை எண்ணிக்கை, இந்த உயிருக்கு இவ்வளவு எண்ணிக்கை தான் இருக்கு மூச்சு காத்து, அது அது முடிஞ்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நம்பிக்கை இருக்கு வாழ்க்கையை பத்தி. அப்போ அவரவர் ஆற்றான். அவரவர்கள் என்ன செய்து திரட்டி வைத்திருக்கிறார்களோ நல்வினை தீவினைகளை அந்த அளவுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்க, ஒரு படி எனக்கு செல்வம் வேணும்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு படி செல்வம் வேணுங்கிற அளவுக்கு நல்வினைகளை செஞ்சு வச்சிருக்கணும். இல்ல, அப்போ அவ்வளவுதான் கிடைக்கும். வளம்பட வேண்டாதார் யார் யாரும் இல்லை. அளந்தன போகம் அவரவர் ஆற்றான். அந்த போகம் என்பது செல்வ வளம் அல்லது அனுபவிக்கக்கூடிய செல்வ நிலை. அது அவர்களுடைய வழியினாலதான் பெறப்படுகிறது. இதுல யாரையும் குற்றம் சொல்லி ஒண்ணும் ஆக போறதே இல்லை. விளவின் காயை திரட்டினார் இல்லை. விளாம்பழம் நம்ம பார்த்திருக்கோம். காயா இருக்கும் பொழுது நல்ல பால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா பழுத்துச்சுன்னா நல்லா திரண்டு ஓடு தனியா பழம் தனியா உள்ள நிற்கும். அது வாழ்க்கைக்கு கூட சொல்லக்கூடியது, ஒரு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய பழம் அது. விளாம்பழமும் ஓடும் எப்படி ஒட்டாம தனிச்சு நிக்குதோ அது போல வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு வழக்கமா சொல்றதுதான். நல்லா உருட்டின பழம்னா கீழே போட்டா உருண்டு ஓடும். விளையாட்டு சதுர்த்தி வருது, நிறைய விளாம்பழ பச்சடி சாப்பிடலாம். அந்த விளாம்பழத்தினுடைய காயை உருட்டி உள்ள வச்சது யாரு? யாரும் இல்லை, தெரியாது நமக்கு. எந்த கை அந்த விளாம்பழத்தை உருட்டி உள்ள ஒரு ஒரு பாலா வச்சது தெரியாது. களம்கனியை காரண செய்தாருமே. களம் கனி இருக்கு இல்லையா, கருப்பா இருக்குமே, அதுவும் நம்ம ஆவணி இதுல வைப்பாங்க, கிருஷ்ணஜெயந்தி பிள்ளையார் சதுர்த்தி எல்லாம் வைக்கக்கூடிய கலாக்காய்ன்னு சொல்றது. இந்த களங்கனிக்கு ஒரு கருப்பு நிறம் இருக்குல்ல, அது யார் கொடுத்தது நமக்கு தெரியாது. அது போல நம்ம செய்ததுதான் நமக்கு வறுமை ஒழிய அது என்ன, நீ எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு எப்படி தெரியும்? போன பிறகு நீ என்ன செஞ்சேன்னு யாருக்கு தெரியும்? அப்போ அந்த அளவுதான் உனக்கு அளக்கப்படும் இந்த இதுல. அதனால இதுல யாரையும் நொந்து பயன் எதுவும் இல்லை. அவரவர்கள் செய்த வினைகள் தான் அவரவை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இதுல 3வது பாட்டு. சரி, ஓகே, பார்த்தோம். அப்புறம் உடற்பாலனிக்கதை நம்ம திருப்பி அதுக்கப்புறமா பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம எந்த பாட்டு பார்க்கணும்? உடற்பாலனிக்கம். இந்த பாட்டு நம்ம பார்த்துப்போம். பரப்பின் தருவாரம் மழை வந்தா அது இது பண்றதும் இல்லை, இதுவும் இல்லை. ஓகே. 5வது பாட்டு உங்களுக்கு என்ன வருது? திணைத்துணையராகி. ஓகே. இதுல அப்ப இந்த இது ஆர்டர் மாறி இருக்கு. திணைத்துணையராகி இது 4வது பாட்டா இருக்குல்ல. திணைத்துணையராகி தம் தேசு உள்ளடங்கி பனைத்துணையார் வைகளும் பாடழிந்து வாழ்வர் நினைப்ப கடைந்து எவனுண்டாம். பனைத்துணை போல செல்வ வளமும் பெருமையும் உடையவர்கள் எல்லாவற்றையும் இழந்து திடீரென்று திணைத்துணையராக மிகச் சிறிய அளவு உடையவர்களாக எல்லாவற்றையும் இழந்து உள்ளே அடக்கி போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? யார் என்ன சொல்ல முடியும்? என்ன காரணமா இருக்க முடியும்? அதுக்கு அவர்கள் செய்த வினைப்பயன் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எந்த மற்ற மேலை வினைப்பயன் அல்லால் பிறர். மேலைனா முற்பிறவி, முற்பிறவில செய்த வினைப்பயன் என்பதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன காரணம் சொல்லுவீங்க? நல்லா இருந்தவங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு போறாங்க, திடீர்னு எல்லாமே இழந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேற என்ன ஃபேக்டர்ஸ் நீங்க காரணமா சொல்ல முடியும்? அவங்களுடைய மேலை பயன்தான் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. பனை அளவு உடையவர்கள் திணை அளவு ஆகி தங்களுடைய ஒளியை இழந்து பாடழிந்து பெருமை அழிந்து வாழாமல் இருக்கக்கூடிய ஒரு வகை வரும் என்றால் அதற்கு அவர்கள் முன்னர் செய்த தீவினையை அன்றி வேறு என்னதை நாம் காரணமாக சொல்ல முடியும்? வேற எதை ஆராய்ஞ்சு எதை சொல்ல முடியும்? ஆராய்ந்து நீங்கள் பலபட சொல்லலாம், ஆனால் அதற்கு முழுமையான காரணம் அவர்களுடைய மேலை செய்த வினைதானே ஒழிய வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லக்கூடியது. இது ஒரு பழங்காலத்து நம்பிக்கை. இன்னைக்கு ஈவன் இன்ஃபேக்ட் தீதும் 5 பாட்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆமா, எல்லாமே முடிச்சுட்டோமா? 5 முடிச்சாச்சு. கரெக்டா இருக்குல்ல? இப்ப நாளைக்கு நான் என்ன ஆர்டர்ல இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். இது இந்த பழைய சரஸ்வதி மகால் போட்டதுல கொஞ்சம் ஆர்டர் மாத்திருக்காங்க அவங்க. அதாவது இந்த அதிகாரத்துக்குள்ள பாடலை அடுக்குனதுல மாத்தி வச்சிருக்காங்க. அதனால 5 பாடல் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப அருமையான பாடல்கள். மீதி 5 பாடல்கள் நாளை வகுப்புல பார்க்கலாம்.